ஹலோ மக்களே! Mwah. யூகேல இருக்க எஜுகேஷன் சிஸ்டம் ரொம்ப டிஃப்ரெண்ட்டா இருக்கும். நம்ம ஊர்ல ப்ளே ஸ்கூல் மாரி இங்க குழந்தைங்களுக்கு நர்சரி அனுப்பலாம். ஸோ அவங்க 5 வயசு வரைக்குமே நர்சரியில தான் இருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் அவங்க பிரைமரி ஸ்கூல் போவாங்க. நர்சரியில வந்து 2-3, 3-4, 4-5 அந்த மாரி ஒரு ஒரு ஏஜ் பசங்களுக்கு டிஃப்ரெண்ட் ரூம்ஸ் இருக்கும். அந்த மாரி நம்மள செக்ரிகேட் பண்ணி குழந்தைங்கள ஒரு ஒரு ஸ்பெசிஃபிக் ரூம்ல வச்சிருப்பாங்க. இந்த வயசுல நெறைய வரையறதுலாம் ரொம்ப பிடிக்கும் போல. நர்சரியில நெறையா அவங்க வரைஞ்சாங்க, பெயிண்ட் பண்ணாங்கன்னு சொல்லி குடுத்து அனுப்புவாங்க. ஸோ இங்க வந்து எப்படின்னா, குழந்தைங்க பண்ற எல்லாத்தையுமே நமக்கு டெய்லி அப்டேட் பண்ணுவாங்க. அதே மாரி ஒரு ஆப்லயும் வந்து அவங்க பண்ற ஆக்டிவிட்டீஸ், இல்ல அவங்க பண்ற டிஃப்ரெண்ட்டான திங்ஸு, அவங்க என்னென்ன பண்றாங்கன்னு ஃபோட்டோலாம் அப்லோட் பண்ணுவாங்க. ரொம்ப நல்லாருக்கும் அந்த சிஸ்டம். அதே மாதிரி நம்ம டெய்லி கூட்டிட்டு வரும்போது, அன்னைக்கு வந்து ஏதாவது பெயிண்ட் பண்ணியிருந்தாங்க, இல்ல ஏதாவது வரைஞ்சிருந்தாங்கன்னா, அந்த பேப்பர நம்மகிட்ட குடுத்து அனுப்புவாங்க. உங்க குழந்தை இத வரைஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி. அந்த மாரி என் பொண்ணு வரைஞ்சு வச்சது, அப்புறம் கிறுக்குனது எல்லாமே நான் ரொம்ப பத்திரமா வச்சிருந்தேன். இருந்தாலும் எனக்கு அது டிஸ்ப்ளே பண்ணணும்னு ரொம்ப ஆசை. ஸோ என்ன பண்ணலாம்? அது எப்படி நம்ம டிஸ்ப்ளே பண்றது? ஒரு ஒரு டைமும் ஒரு ஃப்ரேம்குள்ள வச்சு வச்சு எடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு, நான் தேடி தேடி பார்த்ததுல எனக்கு கிடைச்சது தான் இந்த A4 ஷீட் ஃப்ரேம். சில்ட்ரன்ஸ் ஆர்ட் ஸ்டோரேஜ் ஃப்ரேம்னே ஒண்ணு கிடைக்குது. அது எப்படின்னா நம்மளுக்கு ஃபோல்டபிள் ஃப்ரேம் மாதிரி. நம்மகிட்ட நெறைய குழந்தைங்க வரைஞ்ச பிக்சர்ஸ் இருந்துச்சுன்னா, நம்ம அதுக்குள்ள அப்படியே ஸ்டோர் பண்ணிக்கலாம். அதே மாரி டிஸ்ப்ளே பாயிண்ட்ல நம்மளுக்கு எது வேணுமோ அத வச்சுக்கலாம். ஸோ இப்போ நான் காட்டுற மாதிரி என்கிட்ட ஒரு 4, 5 ட்ராயிங் பேப்பர்ஸ் இருக்கு. அது எல்லாத்தையுமே நான் உள்ள வச்சுருவேன். எனக்கு எது டிஸ்ப்ளேல வேணுமோ அத மட்டும் ஃபர்ஸ்ட்டு வச்சுட்டு க்ளோஸ் பண்ணிருவேன். இந்த மாரி நம்மளுக்கு எப்போ வேணுமோ அவங்க டெய்லி பண்றதோ, இல்ல நம்மளுக்கு வீக்லி ஒன்ஸ் எப்போலாம் தோணுதோ நம்ம மாத்தி மாத்தி வச்சுக்கலாம். ஸோ நம்ம குழந்தைங்க வரையத நம்ம ட்ரெஷர் மாரி வச்சுக்கிறதுல அவங்களுக்குமே ஒரு தனி சந்தோஷம் இருக்கும். அது அவங்களுக்கு ரொம்ப இன்ட்ரஸ்டிங்காவும் இருக்கும். ஓகே நம்ம பெயிண்ட் பண்றது, நம்ம வரையறதெல்லாம் நம்ம அம்மா, அப்பா டிஸ்ப்ளே பண்றாங்க அப்படின்னு. அதுக்காக நான் அத வாங்கி வச்சிருக்கேன். ஸோ நான் இத ஹேங்கும் பண்ணி வச்சிருக்கேன். என் பொண்ணு எப்போ எப்போலாம் புதுசா வரையிறாளோ, அதெல்லாம் நானு இதில டிஸ்ப்ளே பண்ணிட்டே இருப்பேன். அத பார்க்கும்போது அவங்களுக்குமே ரொம்ப சந்தோஷமா இருக்கும். எங்களுக்குமே ரொம்ப ஹேப்பியா இருக்கும். நம்ம குழந்தைங்களோட சின்ன சின்ன மைல்ஸ்டோன்ஸ் எல்லாமே ரொம்ப பியூட்டிஃபுல்லானது. அது எல்லாத்தையுமே ரொம்ப பத்திரமா வச்சுக்கிறது நம்ம பொறுப்பு தானே! இதெல்லாம் பார்த்தா அவங்களுக்கு ஃப்யூச்சர்ல சந்தோஷமா இருக்கும். அதுக்காக எல்லாத்தையுமே சேர்த்து வச்சுக்கிறேன். இதே மாரி ஒரு சூப்பர் வீடியோல நான் மறுபடியும் உங்கள சந்திக்கிறேன். நீங்க மறக்காம லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க, கமெண்ட் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் பட்டன் அமைக்கிறீங்க. டாட்டா!